ஏன்னா இப்போ நீங்கள் குளத்தூர் போயிருக்காரு, அவர் குளத்தூர் போயிருக்காரு, அறிக்கைலாம் விடுறாரு, காலைல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. இப்போதான் சந்திக்கிறாரு, என்னன்னு தெரியல, திடீர்னு ஆச்சரியமா இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தோம். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் திமுக காரன் தான், இந்த இந்த தொகுதியும் அப்படிதாங்க இருக்குது அப்படின்னு மனசு வலிக்க பேசின வீடியோலாம் வச்சிருக்கிறேன். இன்னும் இருக்குது, என் சேனலாக அப்படியே வச்சிருக்கேன். அந்த இடத்துல அந்த டைமில் நான் சிந்திக்கும் போது முதல்வர் தொகுதி இப்படி தான் இருக்கா அப்படின்னு வச்சேன். குளத்தூரில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா பேர் மறந்துட்டேன். அங்கே வந்து வீடுகளுக்கு பட்டா வழங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. துர்கா ஸ்டால் நேரம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கொடுக்கல. அவங்கள அங்கே வந்து காலி பண்ணுறது சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 குடும்பங்கள் இருக்கும். அவங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க, அவங்க தொலைச்சவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்கள் சொன்னாங்க எங்ககிட்ட, நாங்கள் இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டோம். திமுக கட்சி மீதும் திமுக ஆட்சி மீதும் பொதுவாக ஒரு வெறுப்புணர்வு வந்து வளர்ந்துருச்சு. ஆனால் அது யாருமே கணிக்கல. ஏன்னா கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க பல பேர். ஆக்சுவலி கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஸ்டாலின் இன்னும் கொடுத்துருக்கவே மாட்டார். சிபிஎம்மும் சிபிஐயும் பாமக இருந்தால் இருப்பாங்க. விசிகா வந்து பாமக தான் வரமாட்டாங்க. ஆமாம். ஸோ இவங்க எல்லாரும் கம்ஃபர்டபுளாக வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் பாமக வருவாங்களா? திரும்ப வந்து தான் சொல்லிட்டாரு, மக்கள் அவங்கள ஃபுல்லாக ஆட்சி அவங்க சொல்லலையே. 109 தான் வந்திருக்காங்க, 118 வந்துருக்குன்னு கேட்குறாருல்ல. அதனுடைய மனநிலைன்னா அவங்க பாமக கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் தனிப்பெரும் கட்சியே வந்துட்டார். ஆனால் தனிப்பெரும்பான்மை அவருக்கு வந்து இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க எப்படி வந்து அரித்மெட்டிக் அடிப்படையில் யாரெல்லாம் விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த மாதிரியான ஒரு ஆட்சியாக இது அமையும் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு மெஜாரிட்டி ஆட்சி அமைய வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு பார்க்குறேன். எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 125 to 130 தான் கம்ஃபர்டபுளான ஒரு சோஃபா. கம்ஃபர்ட் சோஃபாவில் உட்காரன்னு சொல்லணும்னா உங்களுக்கு எதுவும் பெரிய பிரச்சனை வரக்கூடாது. இப்போ 130ங்கிறது ஏன் வந்து நல்ல மார்க்குன்னு நான் சொல்லுவேன்னா, 118 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 118 தான் கரெக்டாக வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சபாநாயகரை சேர்க்கக்கூடாது, ஓகேவா? இப்போ 108 தான் வச்சிருக்கிறாங்க தம்பி. 108 சபாநாயகரை விட்டுருங்க. விஜய் ஒரு தொகுதி 107 விஜய் தொகுதியை விட்டுருங்க. இப்போ 106 தான் இருக்குது. சரி, திருச்சிக்குள்ள ஜெயிச்சிடுறாருப்பா. ஒருவேளை தாவேக்கா ஜெயிச்சிடுறாரு, ஏன்னா நடக்கலாம், ஜெயிச்சிடுறாரு தாவேக்கான்னு வச்சுக்கோங்க. 107 ஆயிடுச்சு. ஒரு சபாநாயகரை விட்டுருங்க. இப்போ மிச்சம் எத்தனை வேணும்? 117, 13 சீட்டு வேணும். 120க்கு 13 சீட்டு வேணும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு. இப்போ எங்கே இருக்குது? பாமக 5 கொடுக்கும், 5 இருக்குது. அப்புறம் விசிகா 2, சிபிஐ 2, பாமக 4. பாமக 4. அப்போ காங்கிரஸ் 5, 9, சிபிஐ 2, சிபிஎம் 2, ஒரு 11 வந்துருச்சு. ஆனால் சிபிஎம்மும் சிபிஐயும் பாமக இருந்தால் இருப்பாங்க. விசிகா வந்து பாமக தான் வரமாட்டாங்க. ஆமாம். ஸோ இவங்க எல்லாரும் கம்ஃபர்டபுளாக வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் பாமக வருவாங்களா? அது வந்து எடப்பாடி பழனிசாமி டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அங்கே போய் இருங்க, நம்ம டீமாக இருந்தாலும் சொல்லி அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொன்று அதில் என்ன ஒரு கரெக்ஷன் பாயிண்ட் இருக்குது தெரியுமா? ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து மாற்றம் முன்னேற்ற அன்புமணிக்கு வேலை பார்த்தது. ஆமாம். ஸோ அந்த ரேப்போ இருக்கலாம். மேபி இப்போ சீமான் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 சீட் ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக அவங்க போய் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அண்ணன் தம்பி அப்படிலாம் அப்படியே ஒரு ரேப்பை கூட கிரியேட் ஆகிருக்கலாம். வாய்ப்பெல்லாம் போச்சு. ஸோ பாமக போகலாம். ஒருவேளை இந்த எந்த செக்ஷனுமே வேணாம், நான் ரிஸ்க்கு தயாராக இருக்கிறேன்னா அதிமுக கூட ஆதரவு தரலாம். ஆனால் ஆதரவு நிறைய அதிமுக ஒரு செட்பேக்காக இருக்காதா? ஏன்னா அதுதான் கரெக்டாக கேட்டீங்க. அதுதான் எனக்கு சந்தேகம். அதனால தான் நான் வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோல வைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, திருப்பி அடுத்து ரீட்டைன் பண்ணணும்னா அவங்க தனியாக என்ன தானே அந்த கட்சியை கரைஞ்சு போயிடும் விஜய் கிட்ட. இப்போ விசிகா ஏன் முடிவு எடுக்க தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? வன்னியரசியை எவ்வளோ திட்டுறாரு, நாக்பூர் ஏஜென்ட்டு, இதெல்லாம் ஒரு வெற்றியா? திருமாவளவன் தான் சொல்றாரு, மக்கள் ஹாப்பியா இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, இப்ப மதியம் பாரத் தம்பி திருமா வந்து என்ன சொல்றாரு, மக்கள் அவங்கள ஃபுல்லா ஆட்சி அவங்க சொல்லலையே. 109 தான் வந்திருக்காங்க, 118 வந்துருக்குன்னு கேட்குறாருல்ல. அதனுடைய மனநிலைன்னா அவங்க பாமக கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பாமக கூட பேச ஆரம்பிச்சாங்க. நம்மகிட்ட இதுக்கு கேட்குறாங்க கேள்வி. போலான்னு பார்த்தோம்னு நினைச்சாரான்னு தெரியல. ஆனால் விசிகா 2 தானே இருக்கு, பாமக 4 இருக்கு. அடிச்சு பாருங்க, பாமக 4, காங்கிரஸ் 5, எவ்வளோ ஆச்சு? 9. சிபிஐ 2, சிபிஎம் 2, எவ்வளோ ஆச்சு? 11. ஐயுஎம்எல் வந்தாங்கன்னா அவங்க பயங்கரமான விசுவாசிகள் திமுகவுக்கு, வந்தாங்கன்னா 13. அது போதும். தேமுதிகவோ அமமுகவோ கூட வரமாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பிரேமலதா அவர்கள் பேட்டி சொல்லிட்டாங்க. என்ன கூட நாங்கள் வந்து விஜய்க்கு சாப்பாடுலாம் போடுவோம், எங்கள் வீட்டுக்குலாம் வரலாம், ஆனால் நாங்கள் வந்து கூட்டணி நாங்கள் வந்து போக மாட்டோம், நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எங்களோட கூட்டணி. ஐயோ, தேமுதிக 1, அமமுக 1 இருக்கிறாங்க. அவங்களும் வரலாம், அல்லது அவங்கள பெருசாக எதிர்பார்க்க மாட்டாரு. இல்லை, நீங்கள் சொன்ன கணக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்துருச்சு. நீங்கள் சிபிஐ சிபிஎம்க்கு 4 இருக்கு, சேர்த்தீங்கன்னா 2, 2, 4,
இங்க ஒரு 4 8 8 5 13பா. இவர் வச்சிருக்கிறது 108 107 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 120 வந்துடும். என்ன ஒண்ணு ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, நாளை பின்ன யாராச்சும் கொஞ்சம் ஏதாவது குதிரை பேரங்கரம் பண்ணிக்கின்னு வாங்கினாங்கன்னா திரும்ப திரும்ப ஃப்ளோ டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். பெரும்பான்மையை காப்பாத்துறது ஒரு ஆட்சிக்கு ஒரு தலைவலியா போகும். யாராவது மறைஞ்சிட்டாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது, அதை வந்து ஃப்ளோ டெஸ்ட்ல வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். இது நீங்க பண்ண முடியாது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி சிக்கல் வந்துச்சுன்னா எப்படி விஜய் சமாளிக்க? எனக்கு பெருசா சிக்கலை வந்து உருவாக்க நினைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இது மாதிரி அவர் பெரும்பான்மை கிடைக்கலன்னா ரீஎலெக்ஷன் போய் அது பெரிய ட்விஸ்டா மாறிடும். அது என்ன ட்விஸ்டா மாறும்? விஜய்க்கு தான் அதிகமாக, விஜய்க்கு மொத்த பேர் ஓட்டு போட்டுருவோம். விஜய் ஆச்சு இன்னும் பார்க்கல, சரி பாப்போமே என்ன நடக்குதுன்னு. இப்போ என்னன்னா மக்களுக்கு எப்பவுமே ஆர்வம் வந்துருச்சு. ஏப்பா நீ ஒரு ரிசல்ட் காமிச்சிட்ட, ஜெயிப்பாருன்னு காமிச்சிட்ட, இப்போ மக்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்? ஜெயிச்சுட்டு போ, என்ன பார்ப்போம். இதில் யார் நம்ம கோவப்படுவா? திமுக ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா? ஏங்க நானே ஏதோ ஜெயிச்சிட்டேன் விட்டுருங்க, எதுக்குங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. செலவு பண்ண முடியல, திருப்பி தோக்க போற யார் செலவு பண்ணுவா? தேர்தல் செலவு, மக்கள் அலைச்சல், மக்கள் மொதல் ஓட்டு போட ஊருக்கு போக மாட்டாங்க. முடியவே முடியாது. இந்த ஓட்டு பதிவே நடக்காது. அப்போ இவ்வளவு சிக்கல்களை யோசிக்கிறது வந்து சிபிஎம் யோசிப்பாங்க, இடதுசாரி கட்சி இதெல்லாம் யோசிக்கும். வேணுமா, சொசைட்டி இதெல்லாம் தேவையா, சமூகத்துக்கு எது நல்லது பண்ணிட்டு போ. ஆனா அதை ஸ்டாலின் எப்படி எடுத்துப்பாரு? இல்ல அதை ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும், மெச்சூரா ஹேண்டில் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா என் தயவுல நீங்க ஜெயிச்சீங்க அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு இது இருக்காதா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு தயவுல இவங்க ஜெயிச்சிங்கன்னா நினைச்சிட்டாங்கன்னா நீங்க சொசைட்டியை என்ன பண்ணுவீங்க? அப்ப அவர் விரும்புவாரா? இன்னொரு எலெக்ஷன் விரும்புவாரா? அவரே விரும்ப மாட்டாரு. ஸ்டாலின் அதை மெச்சூரா ஹேண்டில் பண்றாரு தான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க குளத்தூர் போயிருக்காரு, அவர் குளத்தூர் போயிருக்காரு, அறிக்கைலாம் விடுறாரு, காலைல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. இப்பதான் சந்திக்கிறாரு, என்னன்னு தெரியல, திடீர்னு ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதனால அதை விரும்புவாங்க, இவங்க போய் சேர்ந்து தான் அந்த ஆட்சி அமைக்கணும். நானும் அதை விரும்புகிறேன், பண்ணணும்னு. என்னன்னா விடுங்கன்ற 5 வருஷம் விடுங்க ஐயா, விட்டாதான் மக்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். நான் வந்து தப்பா சொல்லலை, விஜய் அப்படியே மோசமா பண்ண போறாருன்னு தெரியும். நல்லா நடந்தா மகிழ்ச்சி தான், நல்லது நடந்தா மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். கெட்டது நடந்தா தட்டி கேட்போம். நிச்சயமா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய்னு பேசதான் போறோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தப்பு பண்ணீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இதெல்லாம் தப்பா இருக்கு மாத்துங்கன்னு சொல்ல போறோம், சொல்லாம இருக்க முடியாது. இதுல நிறைய வந்து என்ன விஷயம்னா, இப்போ குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி, கிட்டத்தட்ட எந்த மாநில முதலமைச்சருமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாறினாலும் அவர்களுடைய தொகுதியில வெற்றி பெற்ற வரலாறு தான் பெரிய நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஸ்டாலின் அவருடைய தோல்விங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சா, அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சா? நான் வந்து இது தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் 2 முறை குளத்தூர் தொகுதிக்கு 2 முக்கியமான பிரச்சனைகளுக்காக போனேன். நான் வீடியோ விட உங்களுக்கு ஷேர் பண்றேன், தமிழில் வச்சிருக்கேன். ஒன்று, முதலமைச்சர் தொகுதியில் வெள்ளம், அந்த மழை பெய்தப்போ ஏற்பட்ட நெருக்கடி 2024க்கு பிஃபோர்னு நினைக்கிறேன், 2024க்கு பிஃபோர் தான், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி மிக மோசமான சூழல் இருந்துச்சு குளத்தூரில். ஆமாம், 1 வாரம் கால் குலதூரம் தண்ணி, காவா தண்ணி. நான் போயிட்டு நான் 1 வாரம் அட்மிட் ஆனேன். டெங்கு வந்து டெங்குவோ இது ஒன்று, இன்னொன்று டைஃபாய்டோ. அப்போ என்னன்னா, நான் ஒரு 2 நாள் தொடர்ச்சா போயிட்டு வந்தேன். உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா, தொடர்ச்சா அப்படிதான் இருக்கா, உண்மை 2 நாள் அப்படிதான் இருந்துச்சு. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தோம். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் திமுக காரன் தான், இந்த இந்த தொகுதினும் அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு மனசு வலிக்க பேசின வீடியோலாம் நான் வச்சிருக்கிறேன். இன்னும் இருக்கு, என் சேனலில் அப்படியே வச்சிருக்கேன். இது ஒரு விஷயம். அந்த இடத்துல அந்த டைம்ல நான் சிந்திக்கும் போது முதல்வர் தொகுதி இப்படிதான் இருக்கா அப்படின்னு வச்சேன். எனக்கு என்ன ஒன்றும் புரியல. நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க, நம்மக்கிட்டலாம் அந்த மாதிரி பவரோ அல்ல அதிகாரமோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஏன் இதெல்லாம் இப்படி நம்ம பண்ணாமல் இருக்குமேன்னு தோணும். நம்மளுடைய வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணணும்னு சொல்லி தோணும். ஒருவேளை இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேர்ந்தெடுத்தவன் போகிறாங்க எனக்காமலாம் இருப்பான், இது எல்லாரும் இப்படி தான் இருப்பான்னு நார்மலைஸ் பண்ணுறது. எல்லாரும் லஞ்சம் வாங்குவான், எல்லாரும் ஊழல் பண்ணுவான், எல்லாரும் கெட்டவன் தான், எல்லாரும் குடிகாரப்பாய் தான், இப்படின்னு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது மோசடித்தனம். இப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் முதல்வர் தொகுதி அப்படி இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்போவே. நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிற சிலதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கலை, பட் சில முக்கியமான விஷயங்கள் பண்ணலை. அப்போ பாதாள சாக்கடை தான் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு, அப்போ அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதுக்கு சாக்கு போகலாம் சொன்னாங்க. பட் மக்கள் அதிருப்தி தான். இல்லை, இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து தனியாக படிப்பகம் வச்சிருக்காங்க, அங்கே வந்து லேடிஸ்க்கு ஜிம்மு கொடுத்துருக்காங்க, பார்க்கெலாம் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பல திட்டங்கள் வந்து குளத்தூரில் கொண்டு வந்தார். பெரிய பெரிய திருமண மண்டபங்கள்லாம் அவர் வந்து அரசு சார்பில் வச்சிருந்தாரு, மீன் விற்பனை பண்ணி நெக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏன் மக்கள் வந்து பார்க்கல? ஏன்னா எண்ட் ஆஃப் த டேல தான் மீன்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் சும்மா துபாய் ஒரு 5 வருஷமாலாம் இல்லை. அது மீன் மேட்டர்லாம் பின்னாடி தான் வந்துச்சு. 2வது விஷயம் நான் சொல்கிறேன், குளத்தூரில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா பேர் மறந்துட்டேன், அங்கே வந்து வீடுகளுக்கு பட்டா வழங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. துர்கா ஸ்டால் நேரம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கவங்க கொடுக்கல, அவங்கள அங்கேருந்து காலி பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 குடும்பங்கள் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் குடினா கூட என்ன ஆச்சு, அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க.
அங்கேயே இருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே படித்து அங்கேயே வளர்ந்தவங்க. பட் அவங்கள வேற எங்கேயும் வந்து வந்திருக்கிறாங்க. பட் அங்கேயே காலத்துக்கு மேலே வசிக்கிறாங்க. அவங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க, அவங்க தொடச்சவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்கள் சொன்னாங்க எங்ககிட்ட, நாங்கள் இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டோம். அதோட பரவுன்ற ரிப்பிள் எஃபெக்ட்டுங்கிற ஒரு 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 உணர்வு வந்து நீங்கள் கடத்திட்டீங்கன்னா அது அப்படியே அங்கங்கே அப்படியே போகும். அப்போ அதில் தான் 8000 ஓட்டு சத்தா தோத்துருக்கிறாரு. அவர் தோத்திருக்க கூடாதா தோத்துருக்கணுமாங்கிற எண்ணம்லாம் எனக்கு வந்து கிடையாது. அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இப்போ நீங்கள் சொன்ன தொகுதி பிரச்சனைகள் ஒன்று ஒட்டுமொத்தமாகவே ஸ்டாலின் அவர்கள் மேலே தமிழ்நாடு அளவில் தழுவிய ஒரு இல்லை. நீங்கள் திமுக கட்சி மீதும் திமுக ஆட்சி மீதும் பொதுவாக ஒரு வெறுப்புணர்வு வந்து வளர்ந்துருச்சு. ஆனால் அது யாருமே கணிக்கல. ஏன்னா கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க பல பேர். ஆக்சுவலி கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஸ்டாலின் இன்னும் கொடுத்துருக்கவே மாட்டார். ஓ, என்னை கேட்டீங்கன்னா அவர் அப்படிதான் யோசிச்சிருப்பார். ஐயோ நான் தான் இருக்கிற வரைக்கும் கொடுக்கலையா. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றீங்க? அதுக்கு இருக்கு. நான் தான் இருக்கிற வரைக்கும் கொடுக்கல, நான் மறைந்த பிறகு அவருக்கு ஆட்சிக்கு வந்தாருன்னா என்னையான திட்டுறீங்கன்னு அவரோட மீம்ல அவர் பேசுற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். சரி சரி. நான் இருக்கும்போதே அவர் கொடுக்கல, நான் போன பிறகு வந்தாலும் என்ன திட்டுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. பாவம் அவர் திட்டி பிரயோஜனம் இல்லை. இப்போ இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை நம்பினது, விளம்பரத்தை நம்பினது. அதான் கேட்குறேன். அந்த விஷயத்தை பற்றி ஊடகங்கள் பேசவே இல்லை. அதுதான் ஊடகங்களை துட்டு குத்து வாங்கிட்டாங்க. அந்த டார்க் சைடு அப்படியே இருக்கு. கோடி மீடியாவை உருவாக்கிட்டாரு. 2016 to 21 ஸ்டாலின் வேற, 21 to 26 ஸ்டாலின் வேற, 16 to 21 ஒரு போராடக்கூடிய ஸ்டாலினாக இருந்தார். ஓகேங்களா? ஊடகத்தை வந்து சரியாக பயன்படுத்தினார். 22 24 ஊடகத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, விடவே இல்லை. அப்படியே மேலே உட்கார வச்சுக்கிட்டாரு, மடியிலே உட்கார வச்சுக்கிட்டாரு. மடியில் உட்கார்ந்தவங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சத்தம் போட்டாங்க. அதான் இப்போது சூப்பராக மக்கள் வந்து இப்போ வந்து அவங்க எதிர்கட்சிக்கு அந்தஸ்தை நாங்கள் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஆனால் எதிர்கட்சி தலைவராக யார் இருப்பாங்க? சட்டமன்றத்துக்கு யார் இல்லை எதிர்கட்சி தலைவராக எனக்கு தெரிஞ்சு. ஆனால் உதயநிதியை போடுவாங்களான்னு தெரியல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு போஸ்ட் அது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு நீண்ட கால அனுபவம் உடைய ஆளா இப்போ இருக்கிறத நான் யாருன்னு பார்க்குறேன்னா கே நேருவை பார்க்குறேன். அவரும் ரொம்ப சொற்ப வாக்குகள் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 1000 வாக்குகள் என்னமோ. அல்லது தங்கம் தென்னரசையாவை போடலாம். அவர் ஒரு மெச்சூர்டான பாலிட்டிஷியனு, ஜெயிச்சிருக்காரு, திருச்சூரில் ஜெயிச்சிருக்காரு, தொடர்ச்சியான எம்எல்ஏ, மினிஸ்டரு, பாரம்பரிய திமுக காரர். கட்சியினுடைய பவர் சென்டர் மாறுமா? பவர் சென்டர் மாற வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் பவர் சென்டர் இந்த சென்ஸ் உதயநிதி இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆவார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமா எது நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஏன் நானும் யோசிச்சு பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் தோத்ததை நீங்க வந்து வருத்தப்படலாம். சில பேர் வருத்தப்படுறாங்க, ஆச்சரியப்படுறீங்க. ஆக்சுவலி உதயநிதி இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, நமக்கு தான் அந்த இடம் அப்படின்னு. அப்படி இல்லை தலைவா, நீங்க இப்படி யோசிங்க. எதுல உட்கார போறது யாரு? விஜய் இருப்பாரு. விஜய் வந்து ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள்லாம் பேசினாரு. ஆனா ஸ்டாலின் உள்ள இல்ல. ஆமா. ஸோ விஜய் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஸ்டாலினுக்கு இல்லை. ஓகே. ஆனா இப்ப விஜய் யார் ஃபேஸ் பண்ணணும்? உதயநிதி தான் ஃபேஸ் பண்ணணும். உதயநிதி பேரை கூட விஜய் உச்சரிக்கல. ஆனா உதயநிதி வந்து பல இடங்கள்ல, சில இடங்கள்ல விஜய் லெஃப்டால டீல் பண்ணாரு. நடிச்சவங்க, ஆட்ட போட்டி எல்லாம் பேசினாரு. எதிர்கட்சியா உட்கார்ற போட அப்படின்ற மனநிலை விஜய்க்கு இருக்கும். உன்னை விட நான் சினிமால சீனியரு, உங்ககிட்ட அதிகாரம் தானே இருந்துன்னேன், இப்போ என்கிட்ட அதிகாரமும் வந்துருச்சு, வா என்ன சிஎம்மா உட்காந்து என்ன நேர்ல பாருன்ற மனநிலை வந்து ஸ்டாலினுக்கு நடக்கலன்றத நீங்க ஒரு வரப்பிரசாதமா நீங்க திமுக ஒரு பிளஸ் எடுத்துக்கலாம். திமுகவுக்கு இல்ல, ஸ்டாலினுக்கு. அவருக்கு ஒரு பாருங்க, அவர் தர்ம சங்கடமா அவருக்கு உருவாகல. பட் உதயநிதிக்கு உருவாகுது. அப்ப அது உதயநிதிக்கு உருவாகுது அப்படின்னா அதனாலதான் மேபி எதிர்க்கட்சி தலைவர் உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா 1 to 1 நீங்க உட்காரணும். யூ ஷுட் பி த டைரக்ட் அப்போசிஷனா இருக்கணும். ஜெயலலிதா இருப்பாங்க, விஜயகாந்த் இருந்தார், அதான் அப்படின்னு சொல்லி நாக்கெல்லாம் துருத்தணும். அப்படி அதனால இப்போ சீட் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன ஒண்ணு பாருங்க, யாருன்னு வேட்பாளர் தெரியாத, எந்த அறிமுகமும் பெருசா இல்லாத நபர்களுக்கு திரை கவர்ச்சின்றது மூலமா வந்த ஒரு நபர் ஒரு வாய்ப்பை வழங்கி அதன் மூலமா சில நன்மைகள் நடந்து அப்படி ஒரு சமூக மாற்றம் ஜனநாயக நடப்பதற்கான வழிகளை சமைக்கிறது சொசைட்டின்னு நினைக்கும் போதே பாலிடிக்ஸ் எவ்வளோ ஆச்சரியங்கள் நிகழ்ந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் பெரிய அளவில் அதான் யாராலுமே கணிக்க முடியன்ற வார்த்தையை பதிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேசப்படாமல் இருக்கிறது அதிமுக. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? 47 சீட்டுகள் அதிமுக வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 53 இடங்கள் வந்து கூட்டணியாக வெற்றி பெற்றிருக்காங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட இப்போ அதிமுக இல்லை. எதை தவற விட்டாங்க அவங்க? இல்லை, ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுல எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாரு. அதிமுகன்ற கட்சி தோத்துருக்கு. எனக்கு ஒரு சின்ன கோரி என்னன்னா, இவர்கள் வந்து விஜயை சரியா ஹேண்டில் பண்ணலையோ? எடப்பாடி எவ்வளவு ஸ்டிக் பண்ணிட்டு போனது ஒரு பெரிய ஹேண்டில் பண்ணாதது அது ஒண்ணு. விஜயை வந்து அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அதிமுக.
அதிமுக வந்து அவர் என்ன சொல்றாரு, மற்றும் பலர்னு பேசினார். ஒரு எதிர்க்கட்சியை மற்றும் பலர்னு பேசினார். அப்பெல்லாம் வாயே திறக்காம கடந்து போயிட்டாங்க. அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மனநிலையில இவங்க இருந்ததெல்லாம் பெரிய, அதான் நானே சொல்றேன். அப்பவே அடிச்சிருக்கணும்னு சொல்ல வரேன். அப்ப அட்டாக் பண்ணி என்ன சும்மா திமுக அவருக்கும் தான் போட்டு பேசிக்கிட்டு இருக்க, தமிழ்நாட்டுல நாங்க தான் அந்த பொசிஷன் அவங்க விட்டாங்க. நேத்து நடிப்புல இருந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பண்ணியிருந்தாருன்னா ஒண்ணுமே பண்ணாம அப்புறம் இங்க வருவார் அங்க வருவார்னு காத்திருந்து எல்லாம் தேவையில்லாத வேலையை பண்ணி மிஸ்டேக்ஸ். இந்த கரூர் இஷ்யூலயே முதல்ல ஒரு ஸ்டாண்ட் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் மாறும்போது கிட்டத்தட்ட அப்பவே நீங்க இது அப்பவே சொல்லிருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த கட்டைப்பெல்லாம் எடப்பாடி ஐயாவுக்கு வந்துச்சு. தவறு தான், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி சரியில்லை. ஐடி விங்கு சுத்த ஒஸ்ட். ஐடி விங் வந்து பயங்கர ஒஸ்ட். ஓகே ஓகே. அது ஒஸ்டா இருந்தது. கட்சி ரீதியாக ஸ்ட்ராட்டஜி வகுப்பு தெரியாம இருந்தது, நெரேட்டிவ் பில்டு பண்ணாம இருந்ததெல்லாம் தான் பெரிய தோல்வியில் போய் முடிஞ்சது. குறைந்தபட்சம் அவர் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. அதுக்காக சில வியூகளை பண்ணியிருக்கிறாங்க. என்ன வியூன்னு எதை சொல்றீங்க நீங்க? சொல்ற பொதுவாக மக்களுக்கு புரியும். சரி, அதையாவது பண்ணி ஜெயிச்சிட்டாரு. அது வரைக்கும் பாராட்டணும் அவரை. ஸோ அந்த வகையில் இப்போ அதிமுக வந்து இப்போ அதிமுக அடுத்த கடை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ ஒரு 3 கட்சின்னு இருக்கும்போது 2 பேர் ஒரு பக்கம் கன்சிடர் ஆயிடுவாங்க. எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, தன் கட்சியினரை தக்க வைக்க வேண்டிய ஒரு முயற்சியில் எடுப்பாங்க. இடைக்கால சபாநாயகராக செங்கோட்டையன் வர வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, செங்கோட்டையன் தான் முன்னாடி நின்று சொல்லுப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பதவி. நீங்க சொல்ல நினைச்சு பார்க்கும்போது நமக்கே வியப்பா தான் இருக்கு. பார்க்கும்போது நினச்சி பாருங்க, இந்த தப்பு நடக்குது, நீங்க சரியில்லை, துரோகின்னு வெளில போய் அங்கே போய் நின்று அதே கோபியில் நின்று திருப்பி ஜெயிச்சு தர்றாருங்க அந்த ஆளு. நிச்சயமா, அதுவும் ஆளுங்கட்சியில் நின்றுறாரு. இது என்ன ஆகும்னா, அதிமுகவுக்கு உள்ள இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு இடத்துல குறுகுறுன்னு இருக்கும். ஆளுங்கட்சி போய் உட்காந்துட்டானே, நம்ம போயிடலாமா, அண்ணன் கூப்பிடலாமா, அப்பவே போயிருக்கலாமோன்னு தோணும் பல பேருக்கு. செட்டிங் முடிச்சு எத்தனை பேர் தூத்து போயிருக்காங்க. ராஜன் செல்லப்பா தோல்வி, கேடி ராஜன் பாலாஜி தோல்வி, இவர் பேர் என்ன, இன்னும் நல்ல பேருங்க, ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு எல்லாம் தோத்து போயிட்டாங்க. எடப்பாடி என்ன பண்ண போறாரு? ராஜேந்திர பாலாஜிலாம் சிவகாசியில் வந்து இந்த 29 வயசு வேட்பாளர், பெண் வேட்பாளர் வந்து தோக்கடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது நமக்கு புரியல. விருதை அந்த அம்மா அவங்க வந்து சோஷியல் மீடியா கீர்த்தனாவா கிருத்திகா அவங்க வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான். ஆமா, அத பார்த்தா தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவிக்கே கிடையாது, அவங்க டிவிக்கு ஜாயின் பண்ணாங்க. அதனால எடப்பாடி ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. எடப்பாடி ஏதாவது விட்டாருன்னா அது அப்படியே கட்சி வந்து தாவக போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 3வது ஸ்பேஸ் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த பக்கமா இந்த பக்கமான்ற ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஒன்னு டிஎம்கேக்கு போவோம், இல்லைன்னா விஜய்கிட்ட போவோம். ஒஸ்கே சினாரியோ, ஏன்னா ஏடிஎம்கே உள்ளவங்களாம் பவர் இல்லாம இருந்துக்கிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பவர் வேணும் நிச்சயமா. அப்போ அதை வந்து எங்க நமக்கு கிடைக்குன்றதை பார்த்து போறதுக்கு டைம் போவாங்க. இப்போ இவரெல்லாம் கட்சியை வந்து ரொம்ப அப்படியே கட்டமைச்சு கிட்டத்தட்ட இரட்டை தலைமையெல்லாம் மாற்றி ஒற்றை தலைமையா இருந்து பல விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் தாவுவாங்கன்னு சொல்லல, பார்ட்டிக்குள்ள வந்து ஒரு ஷஃபிள் நடக்கும். கீழே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தாவக பக்கம் போவாங்க, ஒன்றும் இல்லைங்க சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு போவாங்க. செங்கோட்டை இழுக்க பார்ப்பாரு, அதெல்லாம் இருக்குல்ல. பவர் இல்லாமல் இருக்கும்போதே கொஞ்சம் பேர் இது பண்ணாரு. அப்போ இதுக்கப்புறம் அதிகமாக பண்ண முடியும் நிச்சயமா. அப்போ ரொம்ப தெளிவாக வந்து பல விஷயங்கள் வந்து பேசணும். நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ச்சியாக இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்வோம். நன்றி.